close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. Hi everyone. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டினோ யூஸ் பண்ணி ஒரு ரேடார் சிஸ்டம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு வேணும். அதுக்கப்புறம் ஒரு செர்வோ மோட்டரு, அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த மாதிரி நான் ஒரு டபுள் சைடு டேப் போட்டு இந்த செர்வோ மோட்டருக்கு மேலே இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரெட் போர்டு தேவைப்படும். அப்புறம் இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆர்டினோ போர்டில் கோட். அப்புறம் நம்ம இதுக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரில் மொத்தம் 4 பின் இருக்கும். நம்ம செர்வோ மோட்டரில் மொத்தம் 3 பின் இருக்கும். அப்படி தானே? செர்வோ மோட்டாரில் 3 பின்னில் 2 பவருக்கும் கிரவுண்டுக்கும் போயிடும். மிச்சம் 1 தான் சிக்னல். அந்த பின்னை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் பின் 12th. இப்போது இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின் இருக்கும். அதில் ஒன்று கிரவுண்டுக்கு, இன்னொன்று பவர் பின்னுக்கு போயிடும். மிச்சம் 2 இருக்குமா? அதில் ஈகோ பின்னை எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 11th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிகர் பின்னை 10th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பவர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அல்ட்ராசோனிக்கு ஒரு பவர் கொடுக்கணும், இன்னொன்று வந்து செர்வோ மோட்டருக்கு ஒரு பவர் கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆர்டினோ போர்டில் ஒரே ஒரு 5 வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 5 வோல்ட்டை எடுத்து இந்த பிரெட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரை இங்கேருந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செர்வோ மோட்டாருக்கு நம்ம இங்கேருந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, கனெக்ஷன் இவ்வளோ தான், சிம்பிள். ஓகே, கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செர்வோ மோட்டரை இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப் போட்டு பிரெட் போர்டு மேலே ஒட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆர்டினோ போர்டையும் பிரெட் போர்டு மேலே ஒட்டி வச்சாச்சு. ஓகே, இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கோடை மட்டும் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம கோட் ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த செர்வோ மோட்டாரு, அல்ட்ராசோனிக் சென்சாருக்குலாம் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோட் ரைட் பண்ணதெல்லாம் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும் அப்படின்னா செர்வோ லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம எப்போ எந்த ப்ராஜெக்ட்டில் செர்வோ மோட்டர் யூஸ் பண்ணாலுமே இந்த லைப்ரரியை கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பின்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ட்ரிகர் பின்னை 10th கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஈகோ பின்னை 11th கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம செர்வோ மோட்டரோட நேம் என்ன அப்படின்னா மை செர்வோ. உள்ளே யூஸ் பண்ணது எல்லாமே இந்த மை செர்வோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாய்டு செட்டப்பில் என்ன எழுதுவோம், அதாவது அந்த பின்ஸ் எல்லாமே இன்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அது எழுதியாச்சு. அப்புறம் செர்வோ மோட்டர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த வாய்டு லூப் தான் மெயின். இதுதான் வந்து நம்ம மெயினான கோடு இங்கே தான் இருக்குது. இப்போ இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம செர்வோ மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் அல்ட்ராசோனிக் சென்சாரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது ரேடார் மாதிரி ஒரு ரொட்டேட் ஆகணும்னு பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த ஃபார் லூப்பு. ஓகே, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்போ மை செர்வோ டாட் ரைட்னா என்ன அர்த்தம், இந்த ஐங்கிறது டிகிரியை மென்ஷன் பண்ணுது. ஸோ இனிஷியலாக 15 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 15லேருந்து 165 வர வரைக்கும் அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி டிகிரியாக ரொட்டேட் ஆகும். பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணும். அதாவது ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரோட வேலை என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை கேல்குலேட் பண்ணுறது அதோட வேலை. ஓகேவா? ஸோ அது நான் வந்து ஆல்ரெடி கீழே வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் எழுதுறதால டேரெக்டாக இந்த லைனுக்கு போவோம். இப்போ இது ஆக்சுவலாக நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு எப்படி ஒரு கோட் ரைட் பண்ணுமோ அந்த கோடை தான் ரைட் பண்ணியிருக்கேன். இது எழுதுறது மூலமாக நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு இது கேல்குலேட் பண்ணி டிஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ டிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஃபைன் பண்ண வேல்யூ, நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் டிடெக்ட் பண்ண வேல்யூ இந்த டிஸ்டன்ஸில் போயிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி தான் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ 165 ரீச் பண்ணோன்னே மறுபடியும் ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு இதே கோடு எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறது கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணோடனே இந்த இது ரன் ஆகும். ஓகே, கோடு வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை வந்து நம்ம போர்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரேடார் இன்டர்ஃபேஸ் வேணுங்கிறதால ஒரு ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு இந்த கோடை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரன் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ ரேடார் டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆனால் நமக்கு வந்து ரெட் கலரில் காமிக்கும், இல்லை அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இப்போ நான் கை வைக்கும்போது பாருங்கள் ரெட் கலரில் டிடெக்ட் ஆகிருக்கா. ஸோ இல்லை அப்படின்னா க்ரீன் கலர். அதே மாதிரி இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து காமிச்சிடும். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான், சிம்பிள் தான் ஒரு ரேடார் மேக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.